உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலை தந்திருந்தால் தேங்க்ஸ் எனும் அன்பளிப்பு மூலம் உங்களது ஆதரவை தெரிவிக்கலாம். அதோடு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். பொதுவாகவே பழங்குடி வரலாறுகளையும் புராணக் கதைகளையும் மத நம்பிக்கைகளையும் இலக்கியங்களையும் தமிழ் வரலாற்று கதைகளையும் வெறும் கட்டுக்கதை என்று ஒதுக்கிவிட முடியாது. அவைகளை பொய் என்று கூறும் முன் அவைகள் உண்மையாக இருக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று ஆய்வு செய்தாக வேண்டும். காரணம், அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் இழப்பு மனிதர்களுக்கு தான். ஒவ்வொரு பண்டைய கதைகளிலும் மனித இனத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. உங்களுக்கு புரியவில்லை என்ற ஒரே காரணத்தால் அது பொய்யாகிவிடாது. இந்த பூமியில் மனித இனம் மட்டுமே அறிவார்ந்த இனமாக இருந்து வருகிறது என்று மனிதர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் மனிதனைப் போன்ற மற்றுமொரு இனமுண்டு என்பதை அறியாமலேயே இந்த வாழ்க்கை சுழற்சியில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தொடர் காணொளி என்பது அந்த இனத்தை பற்றிதான் விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறது. முதலில் அந்த இனத்தை பற்றி அறிந்து கொள்ள மனித இனத்தை பற்றி சிலவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகில் வியாபித்து இருக்கும் மனித இனம் முதலில் எப்படி தோன்றியது? இதற்கு அறிவியல் தரும் விளக்கமாக பலர் முன்வைப்பது டார்வினின் பரிணாமக் கொள்கையாகும். டார்வினின் தத்துவம் என்ன? பரிணாம வளர்ச்சியின் மூலம் உருவானவன்தான் மனிதன். இது நிரூபிக்கப்பட்ட ஒன்றா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதே பதில். இந்த கருத்தானது டார்வினின் அனுமானமேயாகும். ஒரு செல் உயிரியானது காலப்போக்கில் வெவ்வேறு உயிரினமாக வளர்ச்சி பெற்று வந்தபோது பல கோடி ஆண்டுகள் கழித்து குரங்கு என்ற இனம் அதில் உருவாக்கம் பெற்றது. அதன் பின்னர் பல கோடி ஆண்டுகளுக்குப் பின் குரங்கு பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதன் என்ற இனம் உருவானது என்பதுதான் டார்வினின் கொள்கை. எந்த குரங்காவது மனிதனாக மாறியதை பார்த்துவிட்டு டார்வின் இப்படி முடிவு செய்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை. பிறகு எதை வைத்து இந்த கருத்தை முன்வைத்தார் என்ற கேள்வி எழலாம். குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையே உருவ அமைப்பில் மிகுந்த ஒற்றுமை இருப்பதுதான் டார்வினின் இந்த அனுமான கருத்துக்கு காரணமாக அமைந்தது எனலாம். அறிவியல் அறிவு குறைவாக இருந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இதை நம்பினால் அதில் ஆச்சரியமில்லை. இன்றைய அறிவியல் உலகில் அதை நம்புவது பைத்தியக்காரத்தனமாகவே இருக்கும். காரணம், உருவ அமைப்பில் வேண்டுமானால் குரங்கு மனிதனுக்கு நெருக்கமான வடிவம் பெற்றிருக்கலாம். ஒரு மனிதனின் இரத்தத்தை இன்னொரு மனிதனுக்கு செலுத்துகின்ற காலத்தில் மனிதர்களாகிய நீங்கள் வாழ்கிறீர்கள் இல்லையா? மனித இரத்தங்கள் கிடைக்காத சூழ்நிலையில் வேறு உயிரினங்களின் இரத்தத்தை மனிதனுக்கு செலுத்த முடியுமா என்று பல விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வரும் இந்த சூழலில் குரங்கு உட்பட எந்த பிராணியின் இரத்தமும் மனிதனின் இரத்தத்துக்கு நெருக்கமானதாக இல்லை. குரங்கிலிருந்து மனிதன் பரிணமித்து இருந்திருந்தால் இரத்த மாதிரிகள் ஓரளவிற்காவது ஒற்றுமை இருந்து அதில் சின்ன வித்தியாசம் இருந்திருக்க வேண்டுமல்லவா? ஆனால் அப்படி இல்லை. ஏன் என்ற காரணத்தை டார்வின் விளக்க தற்போது இல்லை. காரணத்தை அவரால் மட்டுமல்ல, இன்றிருக்கும் ஆய்வாளர்களால் மட்டுமல்ல, இனிவரப்போகும் ஆய்வாளர்கள் யாராலும் இவற்றை பற்றி கூற இயலாது. காரணம், மனிதன் குரங்கிலிருந்து பரிணமித்தால்தானே இவையெல்லாம் நடக்கும். மாறாக அப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அரங்கேறவே இல்லை என்பதுதான் உண்மை. மனிதனின் இரத்தத்துடன் அதிக அளவு பொருந்திப் போகும் ஒரு உயிரினம் இருக்கிறதென்றால் அது பன்றிதான். இன்றைய விஞ்ஞான அறிவியல் பன்றியின் இரத்தத்தை செலுத்த முடியுமா என்ற ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. டார்வின் காலத்தில் இரத்தங்களின் மூலக்கூறுகளை வகைப்படுத்தும் அறிவு இல்லாத போது அவர் சொன்னதை இன்று அறிவியல் வளர்ந்த இந்த காலத்திலும் அதை தாங்கிப் பிடிப்பது சரிதானா? இருதய மாற்று அறுவை சிகிச்சையிலும் இன்று மனிதன் முன்னேறி வருகிறான். இதயம் செயல்பாடில்லாமல் போனால் செயற்கை இதயம் பொருத்தக்கூடிய அளவுக்கு முன்னேறிவிட்டான். வேறு பிராணிகளின் இதயம் மனிதனுக்கு பொருந்துமா என்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு பொருந்தினால் எத்தனையோ இதய நோயாளிகளுக்கு மறுவாழ்வு கிடைக்கும் இல்லையா? ஆனால் பாருங்கள், இதில் ஒரு குரங்கின் இதயம் கூட பொருந்தவில்லை. மாறாக பன்றியின் இதயம் மனிதனின் இதயத்துடன் பெருமளவு ஒத்துப்போவதை கண்டுபிடித்து சமீபத்தில் பன்றியின் இதயத்தை
மனிதனுக்கு பொருத்தும் நிலை ஏற்பட்டது. அப்படி பொருத்தப்பட்ட நபர் சில காலம் உயிரோடு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற பிராணிகளின் இதயத்தை விட பன்றியின் இதயம் மனித இதயத்துக்கு நெருக்கமாக இருப்பது என்பது தற்போது நிரூபிக்கப்பட்ட உண்மை. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றியிருக்கவே முடியாது என்பதற்கு மறுக்க இயலாத பல ஆதாரங்களை முன்வைத்தாகிவிட்டது. இன்றைய மனிதன் மரபணுச் சோதனையிலும் முன்னேறிவிட்டான். ஜீனோம் ரகசியத்தையும் கண்டுபிடித்து விட்டான். குரங்கின் மரபணுக்களையும் மனிதனின் மரபணுக்களையும் சோதனை செய்து பார்த்து இரண்டும் ஏறத்தாழ ஒத்திருக்கின்றது என்று நிரூபணம் செய்யப்பட்டிருந்தாலோ, வேறு எந்த பிராணியின் மரபணுவும் மனிதனின் மரபணுவுக்கு ஒத்ததாக இல்லை என்று உறுதி செய்யப்பட்டிருந்தாலோ, டார்வினின் தத்துவத்தை ஓரளவுக்காவது நம்பலாம். ஆனால் அப்படி எந்த நிரூபணமும் இல்லை. இன்னும் சொல்வதானால், ஜீனோம் கண்டுபிடிப்புக்கு பின் முழு மனித குலமும் ஒரு தாயிலிருந்து தோன்றியவர்கள்தான் என்பதை கண்டுபிடித்து விட்டனர். அவள்தான் உங்கள் மூத்தோள். குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குரங்குகள் மனிதர்களாக மாறின என்பது டார்வினின் தத்துவம். முழு மனிதனுக்கும் ஒரே தாய்தான் என்ற கண்டுபிடிப்பு டார்வினின் கொள்கையை என்றோ சவக்குழியில் புதைத்துவிட்டது. இதையெல்லாம் விட நீங்கள் சிந்திக்க வேண்டியது, மனிதன் வெறும் உடல் அமைப்பால் மட்டுமே மனிதன் என்ற பெருமையை பெற்றுவிடவில்லை. மாறாக மூளையில் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியின் மூலம்தான் அந்த பெருமையை பெறுகிறான். உடல் வளர்ச்சிக்கும் உடலமைப்பில் மாறுதலுக்கும் தான் டார்வின் காரண காரியங்களை கூறுகிறார் தவிர, திடீரென்று மூளை அசுர வேகத்தில் பரிணாம வளர்ச்சி அடைந்தது எப்படி என்பதை டார்வின் கொள்கை எங்கும் விளக்கவில்லை. அடுத்ததாக, ஆடு மாடுகளுக்கு இருப்பது போன்ற கழுத்தை தான் ஒட்டகச்சிவிங்கி பெற்று இருந்ததாம். அதற்கு தேவையான உணவுகள் உயரமான இடத்தில் இருந்ததால் கழுத்தை நீட்டி நீட்டி வந்ததாம். இதனால் படிப்படியாக கழுத்து பெரிதாகி பல கோடி வருடங்களில் இப்போது நாம் காண்பது போல் ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்து நீண்டு விட்டதாம். இப்படித்தான் டார்வினிஸ்டுகள் உளறுகின்றனர். அப்படியானால் யானையின் தும்பிக்கை ஏன் நீண்டது? கங்காருவின் வயிற்றில் ஏன் பை வந்தது? யானை மூக்கை நீட்டியதால் தும்பிக்கையாகிவிட்டது என்பார்களா என்ன? இதன் மூலம் ஏற்கனவே சவக்குழியில் புதைத்த டார்வின் கொள்கை பிணத்தை தோண்டி எடுத்து அதன் எலும்புகளையும் சுக்குநூறாக உடைத்தாகிவிட்டது. பரிணாம வளர்ச்சியினால் பல கோடி ஆண்டுகளில் குரங்கு மனிதனாக மாறியது என்றால் அந்த வளர்ச்சி தொடராமல் நின்று போனதற்கு என்ன காரணம்? இதற்கும் டார்வினிஸ்டுகளிடம் பதிலில்லை. மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஏன் இன்னொரு உயிரியல் இனமாக இன்று வரை மாறவில்லை? இதற்கும் டார்வினிஸ்டுகளிடம் பதிலில்லை. மனிதனின் இரத்தம், இதயம், ஈரல், சிறுநீரகம் போன்ற உள் அமைப்புகளும் மரபணுக்களும் மனிதன் தனி இனம் என்பதையும், எந்த இனத்திலிருந்தும் அவன் பரிணாம வளர்ச்சி அடைந்தவன் இல்லை என்பதையும் இதன் மூலம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் இல்லையா? அப்படியென்றால் மனிதர்களாகிய நீங்கள் ஒரு தனிப்பிறவி இல்லையா? அப்படியானால் உண்மையில் இன்றைய நவீன மனிதன் யாரால் உருவானான் என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். மனிதன் உருவான சரித்திரத்தை மனிதர்களின் இரத்த சரித்திரமாக தனி காணொளியாக விளக்குகிறோம் யாம். இப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்ட மனித இனத்திற்கு ஆதியிலிருந்து இன்று வரை ஒரு எதிரி இந்த பூமியில் இருக்கிறான் என்றால் நம்ப முடிகிறதா? சுமார் 245 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது இவர்களின் சரித்திரம். பூமியில் டைனோசர்கள் வாழ்ந்த சமகாலத்தில்தான் எதிரிகளின் சரித்திரமும் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களை ஒத்த ஆனால் மனிதனல்லாத ஓரினம். காரணம், மனிதனைப் போல் மரபணுவும் மூளையின் அசுர பரிணாம வளர்ச்சியும் அடையாத இனம். அந்த இனம்தான் நாகர்கள். ஆம், இதுதான் நாகர்களின் இரத்த சரித்திரம்.